சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். சென்னை சிட்டி கேங்ஸ்டர், சென்னை சிட்டி கேங்ஸ்டர், அந்த 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 படம் தான் இப்ப நான் பார்த்துட்டு வரேன். படம் நல்லா அருமையா இருக்கு. படத்துல வைபவ் நடிச்சிருக்காரு, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, மொட்ட ராஜேந்திரன், அப்புறம் ஆனந்தராஜ், இப்படி ஏகப்பட்ட கூல் சுரேஷை தவிர தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தின் இயக்குனர் திரு அரவிந்த் அரவிந்த்ல இருந்தாருன்னா விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, படத்தின் தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், அப்புறம் பாபி சந்திரசேகர் அவர்களுக்கும், அந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தோட மியூசிக் இமான் அவர்கள் கிளைமேக்ஸ்ல ஒரு சாங்கு சும்மா தேட்டரே எழுந்து போகாம அப்படின்னு நின்று அந்த சாங்கை பார்த்துட்டு தான் போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு. ஒரு பேங்க்ல நடக்கிற ராபரிய கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. சூப்பர். இந்த ஹோல் டீமுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்ல, அடுத்த படம் கூட இந்த கம்பெனி வந்து ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுக்கிறதா சொன்னாங்க. ஸோ அவர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த படத்துல அருண் விஜய் தான் ஹீரோ. படம் ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு காமெடி மூவி தான். படம் ஃபுல்லாவே செமையா போயிட்டு இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் செமையா இருக்கு. எதையுமே குறை சொல்ல முடியாது. ஒரு காமெடி ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பிளஸ் வந்து மேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆர்டிஸ்ட் ஸ்டேஜ் பண்ண விதமுமே சூப்பரா இருக்கு. அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது. எப்போதும் போல சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆனந்தராஜ் மொட்டராஜ் அவங்க காம்போலாம் சும்மா சொல்லலாம், அடிச்சிக்கவே முடியாது. செம்மையா பண்ணிருக்காங்க. மொட்டராஜனா இருக்கட்டும், அவங்க ஆனந்தா இருக்கட்டும், ரெடி கிங்ஸ்லி, அவங்க வைபோட அண்ணா பண்ணிருக்காங்க. அவங்களுமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே மியூசிக் பேக்ரவுண்ட் சூப்பர் ப்ரோ, பக்காவா இருந்துச்சு ப்ரோ. எல்லாமே எதுவுமே குறையல ப்ரோ. மணி ஈஸ்ட பத்தி மாதிரியான ஒரு அப்படி கிடையாது ப்ரோ. அது வேற இது வேற. மணி ஈஸ்ட் வேற இது வேற. டோட்டலா இது ஃபுல்லா காமெடி. படம் விறுவிறுப்பா போகுது. படம் விருப்பா போது இது காமெடியோட நல்லா இருக்கு. ஃபேமிலிக்காக எடுத்துருக்காங்க படம். ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். வைபவ் நல்லா டீசெண்டா பண்ணிருக்காரு. ரொம்ப பெரிய லெவல்ல இல்லாம சின்னதா இல்லாம நல்லா நீட்டா பண்ணிருக்காரு. அதுலயும் அவங்களும் பாத்தீங்கன்னா நல்லா டீசெண்டா பண்ணிருக்காங்க. கிளாமரா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே குழந்தைய மோகொண்டு எல்லாருமே பார்க்கலாம். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனந்தராஜ் மொட்டராஜேந்திரன் அம்மா காமெடி, அவங்க 2 பேரும் நல்லா காமெடி சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா வந்துருக்கு காமெடி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய இதுல வரும் அவங்களோட காமெடி. நல்லா ஒரு வில்லனா பார்த்துட்டு இப்போ காமெடியா போறோமா, சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த பேங்க் கொள்ளையடிக்கிறதுலாம் எப்படி அந்த சீன்ல அப்படி பேங்க் கொள்ளையடிக்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா தோண்டிட்டு போய் உள்ள கொள்ளையடிக்கிற மாதிரி எல்லாமே பண்றாங்க. ஆனா கடைசியில வந்து காமெடியா போகும். நல்லா விறுவிறுப்பா போகுது. 2 மணி நேரம் படம் ஜாலியா காமெடியா போகுது. நல்லா சிரிக்கலாம். ஃபேமிலியோட வந்தா குழந்தைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஈமானோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி? மியூசிக் அவர் எப்பவுமே அவர் வேற லெவல். சாங்கும் நல்லா வந்திருக்கு. சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே ஃபேமிலியா போய் பார்த்தா ஜாலியா இருக்கும். இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவையா? ஹீரோயின் தேவையானா ஹீரோயின் இல்லாம என்ன ப்ரோ படம்? ஹீரோயின் இருந்தாதான் ப்ரோ படம் வரும். அதனால டீசெண்டா பண்ணியிருக்காங்க.